அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஃப்ரைடேயில் 2 பேருக்கு சாப்பாடு. டைம் ஆனதுனால வீடியோ எடுக்க முடியலை. அவங்களுக்கு சோறு வச்சு கொடுத்துட்டேன். சோறு வச்சு கொடுத்துட்டு மீதி வச்சுருக்கேன். அதே மாதிரி முட்டையும் அவங்களுக்கு வச்சுட்டேன். சிக்கனும் வச்சுட்டேன். இன்றைக்கி சிக்கன் கிரேவி மட்டும்தான் வச்சேன். இதுவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரூட்ஸு நம்ம மார்க்கெட்டில் வாங்கினது ஒரு பப்பாளி, அந்த புதன்கிழமை சந்தையில் வாங்கினது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டை இன்றைக்கி வெட்டணும். ஒரு அன்னாசி பழம், இது 25 ரூபா அன்னாசி பழம். இது 70 ரூபா. ஒரு ஃப்ரூட் 70 ரூபா. அப்புறம் கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபா. மாதுளம்பழம் 150 ரூபா. இந்த பழம் இப்போ சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது பப்பாயா, டிவிஎஸில் வாங்கின பப்பாயா. இன்றைக்கி சோறுக்கு ரம்ப இலை போட்டேன். இதான் ரம்ப இலை. இந்த இலை இப்படி தான் இருக்கும். இந்த ரம்ப இலை மாதிரியே தான் ஒரு குரோட்டன்ஸ் வரும். நீங்கள் இலையை பார்த்து வாங்குங்க. இதை பிச்சோடனே ஒரு வாசம் வரும். இதில் நான் இன்றைக்கி பண்ணதுக்கு இவ்வளோ பாதி தான் போட்டேன். கொஞ்சம் போட்டாலே போதும், வாசம் வந்துடும். மட்டன், சிக்கன், நெய்ச்சோறு, பிரியாணி எல்லாத்துக்கும் இது போடலாம். இதில் ஒரு சின்ன வேர் வச்சாலே போதும். இந்த செடியில் நான் ஒருத்தவங்கள்ட்ட வேர் கேட்டிருக்கேன். அந்த வேர் நட்டி வச்சோடனே எப்படி ரம்ப வருது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரம்ப மரம் செடி வைக்கும் போதே அது மூட்டில் தேங்காயில் உள்ள தும்பு இருக்குல்ல, அதை பிச்சு அதை செம்மண் போட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றாத போது அந்த மூட்டில் தண்ணி நிற்கும், ரம்ப மூட்டில். சரி, இதுதான் சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு சமையல். கீ ரைஸ், நெய்ச்சோறு ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கோழி கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை அவிச்சாச்சு, ஃப்ரூட்ஸு. நான் எந்த ரைஸில் கீ ரைஸ் பண்ணினான்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த ரைஸ் தான் கிச்சன் கிங். இதுதான் நான் சமையலுக்கு வாங்குகிற ரைஸ். இது 10 கிலோ 600 ரூபா. 10 கிலோ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு நின்னுங்க. எம்ஆர் இதான் இதனுடைய விலை. நல்ல பொடிசாக இருக்கும் அரிசி, ஆனால் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் வீடெல்லாம் மாப் பண்ணியாச்சு, க்ளீன் ஆக்கியாச்சு. சிங்கில் இப்போ உள்ள பாத்திரம் தான் கிடக்குது பாருங்க. இங்கே இதெல்லாம் கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் டுடே சமையல். அஸ்ஸலாமு அலைக்கும்.